அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வுகளின் முதல் நிகழ்வாக நூல் அரும்புகள் இனிதே துவங்க இருக்கிறது. முதலில் இந்த நிகழ்விற்கு பங்கு பெற வந்துள்ள குழந்தைகளை கைதட்டி உற்சாகமாக வரவேற்போம். இன்று நூல் விமர்சனம் செய்ய முதலாவதாக நான் ஆர்த்திகா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். My name is Artika. I am studying in 7th standard B section in Thanabal Middle School. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற கதை தான் ஈசாப்பின் நீதி கதைகள். அதில் உள்ள ஒரு கதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தோகை விரித்து ஆடும் மயில். அந்த கதையில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னு கடைசியாக நான் சொல்கிறேன். ஒரு ஊரில் எல்லா விலங்குகளும் கூட்டமாக கூடிச்சான். நம்மளுக்கு ஒரு தலைவன் வேணும்னு ஃபஸ்ட்டு நிறையா பறவைகள் வந்து தன்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிச்சான். அடுத்து மயில் வந்து சொல்லிச்சான், நான் ரொம்ப அழகாக ஆடுவேன்னு சொல்லி ஆடி காட்டிச்சான். அப்போ எல்லாரும் சொன்னாங்களாம், வாவ் நீ ரொம்ப அழகாக ஆடுறேன்னு சொன்னாங்களாம். அதுக்கு மயில் சொல்லிச்சான், நீங்கள் எல்லாருமே எனக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நான் டெய்லியும் உங்களுக்கு ஆடி காட்டுவேன்னு சொல்லிச்சான். உடனே எல்லாரும் நாங்கள் எல்லாருமே உனக்கே ஓட்டு போடுறோன்னு சொன்னாங்களாம். உடனே ஒரு குருவி வந்து சொல்லிச்சான், என்ன சொல்லிச்சான், நம்ம எதிரிங்க நம்ம எப்போ தாக்குனாலும் நம்மளுக்கு வந்து மயில் டான்ஸ் ஆடும்போது நம்ம காப்பாற்றாது. அதே நம்மளை அறிவான சக்தியான ஒரு பறவை இருந்தால் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும். அதனால் உங்கள் தீர்ப்பு உங்கள் கையில். மயிலால் டான்ஸ் ஆடி நம்மளை காப்பாற்ற முடியாது, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிச்சான். எல்லா பறவைகளும் யோசித்து பார்த்தோன்னே அப்போ தான் அதுங்களுக்கு தெரிஞ்சிச்சான், ஆமாம் நம்ம மயில் டான்ஸ் ஆடி நம்ம ஜெயிக்க போகிறதில்ல, அதனால் நம்ம தலைவனாக வேறு யாரையாவது எடுத்துக்கலான்னு யோசித்து கழுகையே தன்னோட தலைவனாக எடுத்துக்கிட்டாங்களாம். இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, யாரோட வெளி தோற்றத்தையும் வச்சு நம்ம குறைவாக எடை போடக்கூடாதுன்னு. இந்த வாய்ப்பை தந்த கலைஞர் நூலகத்திற்கு மிக்க நன்றி. தலைவனாக ஆசைப்பட்ட மயில் என்ற தலைப்பில் அழகாக விமர்சனம் செய்த நான் ஆர்த்திகா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சுமேஷ் ராணா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Good morning, dear friends. My name is Sumesh Rana. I am studying 7th standard. The book I am going to speak today is about Run for the Hills, Geronimo by Geronimo Stilton. The author of this book's name is Elisabetta Dami. She is an Italian author known for her works with Geronimo Stilton and the Stilton series. She is a children's nurse in Italy. The publications of this story is Scholastics. Their books are seen in many libraries and their books are mainly for kids. The story is about the Geronimo Stilton, who is the protagonist, who was planning a relaxing vacation in South Dakota, America, but later his friends and family embarks on a treasure hunt, fundraising treasure hunt. And Geronimo Stilton learns that we have to face adventures. The moral of the story is we have to be brave and face our fears. Thanks for the Kalaignar Library for giving me this wonderful opportunity. ரன் ஃபார் த ஹில்ஸ் ஜெரானிமோ என்ற தலைப்பில் சுமேஷ் ராணா அவர்கள் அழகாக விமர்சனம் செய்தார். அடுத்ததாக மகதிஸ்ரீ அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் மகதிஸ்ரீ. நான் 4ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். நான் கூற போகிற தலைப்பு உணவே மருந்து. உணவே மருந்து என்பது நாம் உண்ணும் உணவே ஆரோக்கிய ஆற்றலையே தருகிறது. முக்கிய துவைகள்: பழங்கள், காய்கறிகள், கீரைகள், சிறுதானியங்கள் ஆகியவை ரசாயன கலவை இல்லாத ஊட்டச்சத்துக்களை தருகின்றன.
தினமும் நாம் சமையலில் போடும் பொருட்கள் மஞ்சள் இஞ்சி பூண்டு நோய் எதிர்ப்பு சக்தியை தருகின்றன. நோய் எதிர்ப்பு சக்தியை தருகின்றன. இத்தகைய உணவை உண்ணி நோயற்ற வாழ்வை வாழ்வோம் என்று இந்த வாய்ப்பை தந்த கலைஞர் நூலகத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உணவே மருந்து என்ற தலைப்பில் மகதிஸ்ரீ அவர்கள் அழகாக விமர்சனம் செய்தார். அடுத்ததாக நூல்களை அழகாக விமர்சனம் செய்த குழந்தைகளுக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் மற்றும் உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்கள் சான்றிதழ் வழங்குவர். நான் ஆர்த்திகா முதலாவதாக. அடுத்ததாக சுமேஷ் ராணா அவர்கள். அடுத்ததாக மகதிஸ்ரீ அவர்கள். எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்துங்க.